பறந்து போ சமீபத்தில் வெளியாகி மிக சிறப்பாக திரையரங்குகளை ஓடிக்கொண்டிருக்கிற திரைப்படம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். நம்ம சேனலில் கதையில் கதாபாத்திரம்ன்ற பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரு ராம் அவர்களின் எழுத்து இயக்கத்தில் வெளியாகி திரு மிர்ச்சி சிவா அவர்களின் லீட் ரோலில் நடிப்பில் வெளியாகி நல்ல பிரமாதமாக ஓடிட்டுருக்கிற படம். இந்த படத்தில் திரு ராம் அவர்களின் திரைப்படமாகட்டும் அல்லது அவர் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறதாகட்டும் அந்த அழுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியல. திரு மிர்ச்சி சிவா லீட் ரோலில் நடிக்கிறவர், அவர் இருந்தால் எவ்வளோ கலகலப்பாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும், ஒரு நகைச்சுவையாக கதையை நகர்த்துவார் அப்படின்றது இருக்கானா அதுவும் தெரியல. ஆனால் ஒரு யதார்த்தமான படம், ஒரு யதார்த்தமான இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்னு எடுத்துக்கலாமே, உலக அளவில் பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய யதார்த்தமான படம், நம்மளுடைய நிகழ்காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய படம் அப்படின்னா இதை கட்டாயமாக சொல்லணும். நம்ம எல்லாம் யாருக்காக வாழ்கிறோம்? நமக்காக வாழ்கிறோம். நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்ம பிள்ளைங்களுக்காக வாழ்கிறோன்னுவோம். நம்ம பரஸ்பரம் நமக்காக வாழ்கிறோமா, நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேருமே திருப்தி இல்லை. சரி, செகண்ட் லைனு, நம்மளுடைய எதிர்காலத்துக்காக வாழ்கிறோம், பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக வாழ்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கட்டமைக்கிறோமோனா இல்லை. சரி, பிள்ளைங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியாச்சும் கட்டமைக்கிறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. சரி, அப்போ என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த படத்தில் தான் அதுக்கு உண்டான விடை இருக்குது. நம்ம நிகழ்காலத்தை இழந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியும் வாழாமல், நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வாழாமல், ஏதோ ஒரு மாயை, அதாவது இந்த உலகம் மாயையாக கற்பிக்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம். அதில் நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சமும் வாழாமல் நம்ம இருக்கிறோம். அதை இந்த படம் ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறாங்க. நம்மளுடைய இன்றைக்கி ஸ்பாட் நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்னென்னலாம் தேவை அப்படின்றத நம்ம மறந்துட்டு இன்னொருத்தவங்கள பார்த்தோ, மற்றவங்கள பார்த்தோ, அல்லது முகம் தெரியாத, கண்ணுக்கு தெரியாத, நம்மளால் அடைய முடியாத ஒரு பிம்பத்தை வச்சோ அதை நோக்கி தான் நம்ம பாதையும், நம்மளோட எதிர்கால பாதையும், நம்ம பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கணுன்றத நம்ம ஒரு பிம்பமாக கட்டமைக்கிறோம். அது எந்த அளவுக்கு தவறு, எந்த அளவுக்கு ப்ரெசண்ட்டை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாரு. மற்றபடி அது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை படத்தை பார்த்துட்டு நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்றத, அதாவது உதாரணத்துக்கு நம்ம ஒரு நல்ல பணக்காரங்க உயரத்தில் இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு லோவர் மிடில் கிளாஸில் இருக்கலாம். அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க எந்தெந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருத்தி பார்க்கணும் இந்த பார்வையை. அப்போ தான் நம்ம எல்லாமே சமமான புள்ளியில் இணைவோம். நம்ம எல்லாம்னா ஒரு குடும்பம் இருக்குது, ஆண் இருக்காங்க, அவங்க மனைவி இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் ஒரே புள்ளியில் இணைந்து ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ணால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்ததுக்கு உண்டான பயனை நம்ம அனுபவிக்க முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, லைக் பண்ண சொல்லி, ஷேர் பண்ண சொல்லி, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. புது புது விஷயங்களை கற்றுப்போம். நன்றி, வணக்கம்.